Recording in progress. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஜோதி ஜெபம். ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீ நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. உம்முடைய உண்மைக்காய் உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல் காத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது ராஜா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே தான் நாங்கள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே, மரணத்தின் குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கனத்தினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டி எங்களை மகிழ வைக்கிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் அப்பா. நீர் பரிசுத்தர் அப்பா. அப்பா, உம்மை துன்றி பாடு நீ சுத்தனாக்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் வாரும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உருவாக்கும் வல்லமை வாய்ந்தது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் நீர் சகலத்தையும் தாங்கி நிற்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தெல்லாம் நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வரப்போகிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும். உடைய வார்த்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமையெல்லாம் உம்முடைய கரத்துக்கு உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் பரிசுத்தாவியானவருடைய அனுபவத்தை பற்றி நாம் வேதத்தை படி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம போன வாரம் நம்ம விட்டது என்னன்னா, இயேசு பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு ஊதினார். அதை நம்ம யோவானில் பார்த்தோம். அப்போது அதுக்கப்புறமா பிலிப்பியரில் பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே ஒரே ஏக சிந்தையாய் ஆவிலே இருந்தீர்களானால் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ நம்ம என்ன போன வாரம் முடிவுக்கு வந்தோம்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருந்தோமானால் இயேசு நம்மேல் சுவாசிப்பார். இயேசு நம்மேல் சுவாசிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற வசனத்தை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதிகமாக நாம் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கு வேதத்தை பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு உலகத்தில் பிறந்தார் என்பதை விட இயேசு எனக்குள், என் இருதயத்துக்குள் பிறக்க வேண்டும். அவர் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் பிறந்திருக்கிறார். இல்லாட்டி இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு நாம் வந்திருக்க மாட்டோம். இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த அவர் பிறந்திருப்பதை எப்படியாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை காண்பிக்கிற மாதிரி இன்றைக்கு 2 பாட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று நான் எழுதின பாட்டு, இன்னொன்று இவர் பெக்மார்ட்ஸ் பாட்டு. 2த்தையும் நாம் அதை யோசித்து கொண்டு நாம் பாடினோமானால் நலமாக இருக்கும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டை பாடலாம். இயேசு என்னில் பிறந்தார். இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், உலகென்ன சொன்னாலும் என்னுள் ஒன்றும் இல்லை.
இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் நல்ல தேவன், எந்த உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்க செய்த பெரிய கிரியை வேறே எங்கும் கேட்கவில்லையே. இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார். உலகென்ன சொன்னாலும் என்னுள் ஒன்றுமில்லை. இயேசு என்ற துணையே, ஜீவாதிபதியே, மரணமே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு என்ற துணையே, இம்மானுவேலே, அவர் கரம் பற்றி நான் தேவைகள் ஒன்றுமில்லை. இயேசு என்ற துணையே, ஜீவாதிபதியே, மரணமே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் நல்ல தேவன், எந்த உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்க செய்த பெரிய கிரியை வேறே எங்கும் கேட்கவில்லையே. இயேசு என்ற துணையே, இம்மானுவேலே, அவர் கரம் பற்றி நான் தேவைகள் ஒன்றுமில்லை. இயேசு எந்தன் தேவனே, நித்திய பிதாவே, நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லிக்குமே. இயேசு எந்தன் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அவர் வரும்போது தேவசாயலாவேனே. இயேசு எந்தன் தேவனே, நித்திய பிதாவே, நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லுக்குமே. ஜீவதேவன் நல்ல தேவன், எந்த உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்க செய்த பெரிய கிரியை வேறே எங்கும் கேட்கவில்லையே. இயேசு எந்த தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அவர் வரும்போது தேவசாயலாவேனே. ஸ்தோத்திரம். பொழுது விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறான்ற பாட்டை பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன்,
எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். Amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வல்லமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாரும் ம், ஆ, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எங்களுடைய ஆவியை, ஆவியின் மனதை திறக்க நீர் கிரியை செய்யும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் பொழிந்திருக்கிறீர் என்ற வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அது உண்மையாக மாற வேண்டும். அதற்காக நீர் இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கும் போது, குடும்பமாக கூடி வந்திருக்கும் போது நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த வசனம், இந்த தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் முக்கியமான வசனம். இது ஏன் முக்கியமான வசனம்னா, இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. நம்ம நற்செய்தின்னு சொல்லுவோம். நாம் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் போய் அறிவிக்கும் போது இதை தான் நாம் அறிவிக்க வேண்டும். என்ன அறிவிக்க வேண்டும் என்றால், தீத்து 3:3 நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அநேக வேளையிலே நாம் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இதை மறந்து விடுகிறோம். இல்லை, இது இன்னும் இந்த இந்த கிரியைகள் இன்னும் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக அதை பார்க்க வேண்டும். முற்காலத்திலே நாம் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நான் இதை ஒவ்வொரு பாட்டை நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த ஆவி
நமக்குள்ள இன்னும் ஏன்னா நம்ம சுவாபத்தில் இது இருக்கு. அதனால இது நமக்கு இன்னும் கிரியை செய்கிறது. இதில் முதல்ல போட்டிருக்கிறது புத்தியீனர்னு போட்டிருக்கு. நாம் புத்தியீனராய் இருந்தோம். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம புத்தியீனராய் முதல் இருந்தோமானால், இன்றைக்கு இயேசு எனக்குள் பிறந்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார் என்று நாம் பாடுவோமானால், இந்த புத்தியீனம் ஒன்றும் இன்றைக்கும் இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த புத்தியீனம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம எல்லாம் இப்போ இந்த வேதத்தை நாம் படிக்கிறோம், அதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்றால், இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே எழுதியிருக்குது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அதனால நம்ம எதுவும் இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கேட்கறத மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு முதல்ல புத்தி இருக்கணும். எது ரட்சிப்பை தரும், எது இழிவானதுன்ற புத்தி நமக்கு வந்துவிட வேண்டும். இப்போ நான் 3 வாரமாக 4வது வாரம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவித்தோமானால், இந்த காரியம் தவறானது, இந்த காரியம் முக்கியமானது, இப்படிதான் நான் என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், இப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நீதியின் வசனம், எது தேவனுக்கு முன்பாக நீதி, எது தேவனுக்கு முன்பாக அநீதி என்ற காரியம் நமக்கு இன்றைக்கே தெரிந்திருக்க வேண்டும். அப்படி நமக்கு தெரியவில்லை என்றால் அது புத்தியீனம். நாம் இந்த உலகத்திலே எதை நாடி தேடி ஓட வேண்டும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் இன்றும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாம் கொடுக்கவில்லை என்றால் அதுவும் புத்தியீனம்தான். நமக்கு யாரும் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவே நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். இதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட சத்தியம் இருக்கும்போது ஏன் நாம் அநேக வேளையிலே கீழ்ப்படியாதவர்களாகவும், வழி தப்பி நடக்கிறவர்களாகவும், இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும், துர்குணமும் பொறாமையும் பகையும், ஒருவரை ஒருவர் பகைக்கிற பகையும் நம்மிடத்தில் ஏன் இருக்கிறது என்றுதான் கேள்வி. அப்போ இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். அப்போ இங்க என்ன பவுல் அப்போஸ்தலன் போட்டிருக்கிறார்னா, இதை எப்படி விட்டார்கள்? இங்க தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறார், சுவிசேஷத்தை எழுதுறார். முன்பு நாம் இப்படி இருந்தோம்னு சொல்லும்போது, பவுல் அப்போஸ்தலரும் அப்படித்தான் இருந்தார், தீத்துவும் அப்படித்தான் இருந்தவர். இவர்கள் 2 பேரும் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு அந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக நாடு நாடா சென்று, இவர்களுடைய உடல்ல வலிமை இல்லை என்றாலும், அநேக நேரத்தில் மரணத்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும், நோய்வாய்ப்பட்டாலும், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது,
இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய துணி, அவர் கைப்பட்ட துணி ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு போய் கூட நோயாளிகள் மேல் போட்டால் அவர்களுக்கு அந்த நோய் நீங்கிவிடும். அவ்வளவு ஆவியின் அபிஷேகத்தையும் அனுகிரகத்தையும் பெற்ற ஊழியக்காரர்கள். இவர் என்ன சொல்லுகிறார்? முன்காலத்திலே நாமும் போட்டிருக்குதுங்க, புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களுமாய் இருந்தோம். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இதை நாம் மறந்து விட்டோமானால் அந்த காரியங்கள் மறுபடியும் நம்மிடத்திற்கு வந்து நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். இது ஆளுகை செய்யாமல் இருப்பதற்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானும் போது. இவைகள்லாம் எப்படி நம்மை விட்டு நீங்கி போயிற்று? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தயவும் அன்பும் நமக்கு தெரிந்து விட்டது. நமக்கு தேவன் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சில வேளைகளிலே நாம் ஒரு வேளை சிறு வயதிலிருந்து யாராவது சொல்லியிருக்கலாம், இயேசு உன்னுடைய தேவன். அவர்கள் சொன்னதுனால நாம் இயேசு என்னுடைய தேவன் என்று நாம் சொல்வோமானால், இன்னும் இயேசுனுடைய அந்த அன்பையும் தயையும் நாம் உணரவில்லை, ருசி பார்க்கவில்லை. சிலருக்கு புதிதாக யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது மாத்திரம் போதாது, இயேசுவுடைய அன்பும் அவருடைய தயவும் என்ன என்பதை நாமே நம்முடைய ஆவியிலே அதை உற்று பார்க்க வேண்டும். அதை உற்று பார்த்திருந்தோமானால் அப்ப நமக்கு என்ன தெரியும்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, நான் செய்த தவறுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்த விட்டுவிட்டார். எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தண்டனைகளும் என் இயேசுவுக்கு கிடைத்து விட்டது. அதனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த அறிவும் இந்த சந்தோஷமும் நமக்கு வந்திருக்க வேண்டும். இதை நாம் உணராத பட்சத்தில் இன்னும் நம்முடைய பழைய வாழ்க்கையை தான் நாம் நடத்தி கொண்டிருக்க முடியும். இந்த இயேசு எனக்காக வந்தார், என் பாவத்துக்காக தண்டனை அனுபவித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக வேளையிலே சத்தியத்தை சொல்லும்போது ஒருவேளை மற்றவர்களுடைய பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்றும் தப்பே பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்? இப்படி நாம் நினைத்தோமானால் இன்னும் இயேசு நம்மிடத்தில் பிறக்கவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் அனுபவம் நம்முடைய உள்ளான இருதயத்திலே நாம் என்னென்ன செய்தோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து விடுவார். அதற்காக நாம் மனம் திரும்புதலுக்காக ஒரு மனஸ்தாபப்பட வேண்டும். நாம் மனம் திரும்புவதற்காக, மற்றவர்கள் மனம் திரும்புவதற்காக அல்ல. நாம் மனம் திரும்புவதற்காக ஒரு மனஸ்தாபம் பட்டு மனம் திரும்பினோமானால் இயேசு நமக்கு இந்த மறு ஜென்ம அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். இங்க தீத்து 3:5 என்ன போட்டிருக்கு? அப்படி அவருடைய அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம நல்லவங்களா இருந்தனால, நாம் நன்மை செய்ததுனாலே, நாம் தர்மம் செய்ததுனாலே இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் அக்கிரமத்தில் இருந்தோம், நாம் பாவத்தில் இருந்தோம்.
அப்படி இருக்கும்போது அவர் நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதுல 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. என்னென்ன காரியம் நடந்திருக்கிறது? மறுஜென்ம முழுக்கு நடந்திருக்கிறது. இப்போ இதை இந்த மறுஜென்ம முழுக்குன்னு சொல்லும்போது இது நம்முடைய ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நான் ஞானஸ்தானம் சொன்ன உடனே நாம் சபையோருக்கு முன்பாக அந்த தொட்டியிலே தண்ணியிலே இறங்கி ஏறுகிறது ஞானஸ்நானம் என்று நாம் நினைத்தாலும், அந்த தொட்டியில் இறங்கி ஏறுகிறது கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் சபைக்கும் வெளி உலகத்துக்கும் காண்பிக்கிறதற்காக அதை செய்கிறோம். ஸோ அதை செய்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறு ஜென்ம முழுக்கு நடந்திருக்கிறது. அது ஆவியிலே நடந்திருக்கிறது. நம்முடைய ஆவியிலே இயேசு வந்திருக்கிறார். அவர் நம்மை முழுவதுமாய் கழுவி இருக்கிறார். நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது நாம் சத்தியத்தை ஒருவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இந்த நம்பிக்கை நமக்கு வருகிறது. இயேசுதான் உண்மையான தேவன். அவர்தான் என்னுடைய இரட்சகர். அவர் சிலுவையிலே பாடுபட்டு என்னுடைய பாவத்தை நீக்கினார். இந்த அறிவு சும்மா சாதாரணமா ஒருத்தங்க சொல்றனால வரதில்லை. இயேசு நமக்கு ஒரு மறுஜென்ம முழுக்கை உள்ளான இருதயத்திலே உண்டாக்கி விட்டார். இது உண்டாக்கினதுனாலே தான் நாம் இயேசுவை பற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இதை பற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போது சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், இயேசு உன்னை ரட்சித்தார், இதை நீ மற்றவர்களுக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். அதை நாம் பகிரங்கமாக வெளிப்படுத்துவது என்றால் நாம் அதை சாட்சி சொல்லுகிறோம். இயேசு எனக்குள்ள என்னை மாற்றிட்டார். இந்த சாட்சி சொல்லுவதற்கு தான் நம்முடைய நமக்குள்ளாக நடந்ததை பகிரங்கமாக உலகத்துக்கு அறிவிப்பதற்கு தான் நாம் போய் அந்த தொட்டியில இறங்கி ஏறி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். அது இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. நாம் உண்மையாலேயே நாம் மாறிவிட்டோம், நாம் மனம் திரும்பி விட்டோம். இந்த பழைய மனுஷன் என்னிடத்தில் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கிறது. அது ஒரு முக்கியமான படியாய் இருந்தாலும் இந்த உள்ளான காரியம் முதலில் நடந்திருக்க வேண்டும். புரியுதா? நிறைய பேர் இந்த உள்ளான காரியம் நடவாமலேயே நீங்க எப்படியா தொட்டிக்குள்ள இறங்கி ஏறிடுங்க அப்படின்னு தொட்டிக்குள்ள இறங்கி ஏறினா அது ரட்சிப்பு கிடையாது. அது மறுஜென்ம மூழ்கு கிடையாது. உள்ளான காரியம் நடந்த பிறகு அதை பகிரங்கமாக அறிவிக்க நாம் தொட்டிக்குள்ள போய் ஏறும்போது அதுதான் உண்மையான மறுஜென்ம முழுக்கு. இந்த மறுஜென்ம முழுக்கு நடந்து விட்டது. இது நடந்த பிறகு பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் ஆவியானவர் நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னா, நம்ம தேவன் தன்னுடைய சுவாசத்தை மனுஷன் மேல் ஊதினார். அவருடைய சுவாசத்தை நாம் ஊதும் போதே ஆவியானவர்னால தான், பரிசுத்த ஆவியானவரினால தான் இன்றைக்கு நாம் மூச்சு விட்டு சுவாசிச்சு கொண்டு இருக்கிறோம். அவர் இல்லைன்னா சுவாசிக்க முடியாது. நான் ஒரு சாட்சியை சொல்றேனே, இந்த போன வாரம் நான் என்னுடைய மருத்துவரை சந்திக்க போனேன். அந்த மருத்துவரை சந்திக்கும் போது என்னுடைய பிளட் ப்ரெஷரை அவர்கள் பார்த்தார்.
அவர்கள் பிளட் பிரஷரை பார்க்கும்போது அது வந்து ஏதோ 120, 80 இருக்க வேண்டும். 80, 40 இருந்தது. இப்போ ரொம்ப குறைவா இருக்கு. அ அந்த நர்ஸ் இத பார்த்துட்டு லெஃப்ட் கையில பார்த்தாங்க. இன்னும் ரைட் கையில பார்த்தாங்க. அது கொஞ்சம் ஏதோ எ அ 90 ஏதோ ஒண்ணு இருந்தது. ஸோ பிளட் பிரஷர் ரொம்ப குறைவா இருக்கு. அ டாக்டர் வந்தாரு. அவர் வந்து பார்த்தாரு. என்ன பிளட் பிரஷர் ஏன் குறைவா இருக்குது? ஒரு வேளை மருந்து குடுக்கறனால இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். பிளட் பிரஷர் குறைவா இருக்கு. இப்போ நான் திரும்பி வந்துட்ட பிறகு நெறைய தடவ பிளட் பிரஷர் பார்க்குறேன். நெறைய இடத்துல ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அந்த டாக்டர் ஒரு வார்த்தை, அந்த மருத்துவர் ஒரு வார்த்தை சொன்னார். "நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். நீ நல்லா தான் இருக்க. அதனால நான் எந்த மாற்றத்தையும் நான் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா தான் இருக்க." அப்போ நம்ம யோசிக்கும்போது, நம்ம பிளட் பிரஷரை யோசிக்கிறோம். நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா மற்ற காரியங்கள்லாம் யோசிக்கிறோம். ஆனா ஒன்று முக்கியங்க. தேவன் நாம் எவ்வளவு நாட்கள் மூச்சு விட வேண்டும் என்று நிர்ணயித்து இருக்கிறாரோ, அவ்வளவு நாள் தான் நாம் மூச்சு விடுவோம். அது பிளட் பிரஷர் கீழ போனாலும் சரி, மேல போனாலும் சரி. ஆனால் அந்த மூச்சு விடுவது, யாரால் மூச்சு விடுகிறோம் என்று பார்த்தால், மருத்துவர் குடுக்கிற மருந்துனாலே அல்ல, நாம் பண்ற உடற்பயிற்சினாலயோ, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினாலும் அல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக அவருடைய சுவாசம் இருக்கும் அளவும் நாம் மூச்சு விட்டு கொண்டு தான் இருப்போம். இப்போ மருத்துவ வசதி இல்லாதவங்க, என்ன மாதிரி பிரச்சனையில இருக்கவங்க யாரும் போய் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. "நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ நான் கூட நல்லா தான் இருக்கேன். ஆனால் அவர் டாக்டர் சொன்னதுனால இப்போ நான், ஒருவேளை என்னுடைய பிளட் பிரஷர் குறைவா இருக்கிறதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சத்தியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கும் வரைக்கும் நான் சுவாசித்துக் கொண்டிருப்பேன். அப்போ ஆவியானவர் நமக்குள் ஏற்கனவே இருக்கிறார் என்று சொல்கிறேன். ஆனால் இயேசு நம்மிடத்துல வாழ்க்கையில வரும்போது, அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் நடக்கிறது. இந்த பாவமும் அக்கிரமும் நம்மை நீங்கி விட்டு போகும்போது வெளிச்சம் நமக்குள்ளாக வருகிறது. அப்போ அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, தீத்து 3:6ல தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு. இப்போ வந்து நம்ம அக்கிரமக்காரர்களா இருந்தோம். திடீரென்று இயேசு நமக்குள் வந்தார். இப்போ நமக்குள்ள என்ன தோணுதுன்னா, நான் ஒரு நீதிமான். என்னுடைய பாவம் என்னை விட்டு போய்விட்டது. நான் ஒரு பரிசுத்தவான். நான் பரிசுத்தமானதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்ற அறிவு நமக்கு வருகிறது. இந்த அறிவு எங்கிருந்து வருதுன்னா, நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. நம்ம இயேசு வந்துட்ட பிறகு ஒரே ஒரு காரியம். இப்போ நான் சொன்னேன், நான் பரிசுத்த ஆவியானவர் மூச்சு அவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கும் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் அப்புறம் நம்மளை விட்டு போய் விடுவாரா? நம்முடைய மரணத்தின் போது, ஒருவேளை மரணம் நடந்தா, நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ நான் மரிக்கும் போது, ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கலாம், இவன் மரித்து விட்டான். இவனுடைய உடல்ல ஒண்ணும் இல்ல. உடல்ல இருக்க உயிர் போயிடுச்சு. நான் சகோதர சகோதரிகளே, முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் என்று நம்முடைய இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்துப்போற எனக்கு எதுவும் தெரியாது. என்னுடைய ஆவி அவரோடு கூட ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு நித்திய ஜீவன். என்னுடைய உடம்பு வேணுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் இருந்துவிட்டு என் உடம்பு மரித்துவிடும். என்னுடைய ஆவி, ஆனால் என்னுடைய ஆவி மரிக்காது. அது எப்பொழுதுமே உயிரோடு இருக்கப் போகிறது. அது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒருங்கிணைந்து இருக்கப் போகிறது என்பதுதான் சத்தியம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலே, இந்த நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனாலே, நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் நித்திய ஜீவனாய் என்னுடைய தேவனோடு கூட நான் இருக்கப் போகிறவள் என்பதை நாம் நினைப்பூட்டு பார்க்கும்போது, அப்போ அநித்தியமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். நம்ம எதுக்கு அநீதியான காரியங்களை செய்யணும்? அது நித்தியமானது அல்ல. சில வேளையில ஒரு அநித்தியமான காரியத்துக்காக நாம் சண்டை போடவோ, பொறாமை கொள்ளவோ, இல்லை அதை நாடி தேடவோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நாளைக்கு கூட ஆவியானவர் நம்முடைய ஆவியை கூட்டிக் கொண்டு போய்விடலாம். அதனால் நாம் யோசிக்க வேண்டும். நான் நித்திய ஜீவ காலமாய் என் தேவனோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க போகிறவன். அப்ப இப்ப இருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும் என்ற அறிவு நமக்கு வந்துவிடும். அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கிறாரு, இந்த நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக, ஓகே, இந்த நம்பிக்கையோடு சுதந்திரராகத்தக்கதாக, அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறதுக்காக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நம்ம எல்லா மேலும் ஆவியானவர் சம்பூர்ணமா இருக்கிறார். அநேக வேளையில் நாம் பேசுகிறோம், அது வேத வசனத்து சத்தியத்துக்கு சார்ந்ததல்ல. அவருக்கு நல்ல ஆவியின் அபிஷேகம் உண்டு. அப்ப உங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்லையா? இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பின எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் பொழிந்தார். அவருக்கு அபிஷேகம் இருக்குதுன்னா உங்களுக்கும் அபிஷேகம் உண்டு. எல்லாருக்கும் அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை முதல்ல நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் நம்பாவிட்டால், ஏன்னா நம்ம விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும் போது, இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஆழமாக பலமாக கிரியை செய்யும் போது, அநேக அற்புதங்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையில நிறைவேறும். ஆவியானவர் அவைகளை நிறைவேற்றுவார். நம்முடைய வார்த்தையினாலே அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால இதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏதோ இந்த பிரதர் சொல்றாரு வசனம் போட்டு, இல்லைங்க, இந்த வசனம் சத்தியம். உங்க வாழ்க்கையில இயேசு வந்தது சத்தியமாய் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை நம்புவது சத்தியமாய் இருந்தால், இந்த வசனமும் சத்தியம். நீங்க இதை தான் முழு சுவிசேஷம் நம்ம சொல்லணும். ஏன்னா இயேசு உங்க பாவத்தை மட்டும் மன்னிக்கல, உங்களுக்கு ரட்சிப்பை மட்டும் கொடுக்கல, தன்னுடைய ஆவியை சம்பூர்ணமாய் உங்கள் மேல் பொழிந்து இருக்கிறார். பாருங்க, இங்க நான் இன்னொரு வசனத்தையும் படிக்கிறேன். தீமோத்தேயு 3:8 என்ன போட்டிருக்கார் பவுல் அப்போஸ்தலர்? இந்த வார்த்தை உண்மையுள்ளது.
தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். பவுல் அப்போஸ்தலர் தீத்துக்கு எழுதுறாரு, இதுதான் என் சத்தியம், தயவு செய்து இதை நல்லா திட்டவட்டமா அறிவிச்சிடு சபைக்குள்ள, உன்னுடைய சர்ச்சில் இது. ஏன்னா இவர் தீத்து அவருடைய ஒரு சர்ச்சில் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் எங்கேயோ போயிட்டார். அவர் தீத்துவுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார் இந்த கடிதத்தை. அதில் சொல்றாரு, இதுதான் முக்கியம். பாருங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய 50-60 வருஷம் தான் ஆயிருக்குது இவர் இதை எழுதும் போது. ஆனா அப்பவே என்ன ஆயிடுச்சு, அப்பவே வசனம் சபையில் வெவ்வேறு காரியத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஓகே, வெவ்வேறு காரியத்தை பிரசங்கிக்கிறத பற்றி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆச்சா, ஆனால் என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு இங்கே போட்டிருக்கு தீத்து 3:9 புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை யோசித்து பார்க்கும்போது, நாம் சபைக்கு போகும்போது அநேக வேலையில் ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு போகிற மாதிரி போகிறோம். அங்கே நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைங்க. ஏன் அப்படி போகிறோம் என்றால், கனாபனான் எதையோ கேட்குறோமே ஒழிய, இந்த சத்தியம் என்ன, நமக்கு ஆவியானவரை இயேசு பரிபூர்ணமாக அருளினார். இந்த சத்தியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டோமானால் அது நமக்கு பிரயோஜனமானது. இந்த வருட ஸ்டார்டிங்லேயே தேவனுடைய அன்பினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவது எப்படி என்பதை நாம் பார்த்தோம் 3 மாதங்களாக. இப்பொழுது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமாக்குதலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் எல்லாமே விருதா. இன்றைக்கு அநேக காரியங்களை நான் பார்க்கிறேன். எல்லாரும் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தையும் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விழாவாகியாக ஆராய்ச்சி செய்கிறதையும் சபையில் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் முக்கியமாக பிரசங்கிக்க வேண்டியது என்ன, உனக்குள்ளாக ஆவியானவர் பரிபூர்ணமாக பொழிந்தருளினாரே, அதை தட்டி எழுப்பு என்று பிரசங்கிக்க வேண்டாமா? ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த தீத்துவை போலவும் பவுலை போலவும் கிரியை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, பவுலை போல தீத்துவை போல இந்த உலகத்தில் இருக்கும் விசுவாசிகள் எல்லாம் மாறினால் இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டுவிடும். அந்தந்த இடங்களில் இருக்கும் விசுவாசிகள் இவர்களைப் போல மாறிவிட்டால் உலகமே ரட்சிக்கப்பட்டுவிடும். உலகத்திலே அநீதி இருக்க வாய்ப்பில்லை. நாம் இந்த இந்த அநேக வேளையிலே நாம் சில வேளைகளிலே நாம் அங்கலாய்த்து கொள்கிறோம். ஐயோ, இவ்வளவு உலகம் கெட்டு இருக்கிறதே, இவ்வளவு மோசமான உலகம் இருக்கிறதே. அதுக்கு காரணம் யாரு? தேவ ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டார். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறோமா? நாம் சத்தியத்தை நல்லா கேட்டுக்குங்க, நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? வெளியில இருக்கிறவனுக்கு சொல்றோமோ இல்லையா, அதை விட்டுருங்க.
வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு நம் சத்தியத்தை சொல்லி இருக்கிறோமா? கேட்டு பாருங்க. நம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா? இந்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறோமா? அவர் மூலமாய் நீங்கள் எதையும் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறோமா? இங்க தான் ஆரம்பிக்கணும். பிறகு நாம் நம்முடைய நண்பர்களுக்கும், நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கும், நம்மளுடைய பக்கத்து வீட்டாருக்கும் நாம் இதை சொல்லலாம். ஏனென்றால், முதலாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் இருந்தார்களானால், நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்தில் இருந்தார்களானால், நம்மளுடைய விசுவாசிகளுடைய வட்டத்திலாவது பரிசுத்தம் இருக்கும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன? விசுவாசிகள் வட்டத்திலேயே சண்டையும், சச்சரவும், பொறாமையும், துர்குணமும் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நமக்குள்ளாக இருக்கும் இந்த ஆவியானவரை நாம் தட்டி எழுப்பாமல் இருப்பதனால தான். இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதே தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள்னு நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கூட்டம் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமில் இருக்கும் சபையில் இருக்கிறவங்க, ஹெட் சர்ச்சில் இருக்கிறவங்க, அங்கே இருக்க பெரிய பெரிய ஆளுகள் யாரு? பேதுரு, யோவான், இவர்களை இந்த ஜனங்களுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பி இவர்கள் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். அவர்கள் போய் ஜெபித்த போது அந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் பார்த்துக்கோங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காகவும், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் அதிக முக்கியத்துவம் சபையிலே கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் விசுவாசிகளாக இருந்து அங்கே அந்த விசுவாசியாக இருக்கிறதே பெரிய கஷ்டம். ஏன்னா அநேக வேளையில் நீங்கள் விசுவாசிகள் என்று தெரிந்தால் கூட உங்களை கொன்று போட்டு விடுவார்கள். இன்றைக்கும் கூட நம்ம இருக்கிற இடங்கள்ல இப்படி இல்லை. விசுவாசிகளாக இருக்கலாம், நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே நீங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் உங்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலம் தேவைப்பட்டது. அதனால தான் அவர்கள் இந்த காரியத்தை, இங்க என்ன பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருன்னா, தீத்துவே, நீ இந்த காரியத்தை முதலாவது பிரசங்கி. இது உண்மை. அதனால நீங்கள் விசுவாசிகள், விசுவாசமானவர்கள், 8வது வசனத்துல இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் மானவைகள். புரியுதுங்களா? இப்போ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஆவியானவர் நமக்கு நல்லா பொழிந்திருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நான் ஏன் ஆவியானவர் எனக்குள் இருப்பதை நான் உணர முடியவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அதே காரியம்தான். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருந்தீர்களானால் இயேசுனுடைய சுவாசம் உங்கள் மேல் ஊதப்படும். அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா? இல்லை. உங்களுடைய ஆவி
நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் உங்களுடைய உள்ளான மனுஷன் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கிரியைகள் நடக்கும். என்னுடைய உள்ளான மனுஷன் இயேசுக்குள்ளாக இருந்தால் ஆவியின் அபிஷேகத்தில் நான் ஆவின் அபிஷேகத்தை அனுபவித்திருப்பேன். நான் உள்ளான மனுஷன் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா ஆவியை நான் அனுபவிக்க முடியாது. பாருங்க, நான் அடுத்த வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்குவோம். முதல் அதிகாரத்தை பாருங்க. இப்படி முதலாம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்குவோம். இங்கே யோவான் இப்படி எழுதுகிறார்: உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இந்த யோவான் நல்லா இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். அப்போ ரோம பேரரசு இருந்தது. இவர் சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ரோம பேரரசில் உள்ளவர்கள், நீ இந்த சாட்சி நீ இதை சொல்லக்கூடாது என்று ஒன்றுமே இல்லாத வெறும் காடும் வன விலங்குகளும் நிறைந்த ஒரு தீவில் இவரை அனுப்பிவிட்டார்கள். அதான் இந்த பத்மு தீவு. இங்கே இவருக்கு சாப்பாடு இருந்துச்சா, வேற ஏதாவது வழி இருந்துச்சா எதுவும் தெரியாது. தனிமையிலே இருக்கிறார். ஆனால் போட்டிருக்கிறாரு 1:10, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இவர் பத்மு தீவில் இருக்கலாம், எல்லாரையும் விட்டு இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாளிலே இவருக்கு ஆவியிலே இருப்பது எப்படி என்பதை அவர் அறிந்து கொண்டார். இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக எங்கே இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்களுடைய ஆவி, உங்களுடைய உள்ளான இருதயம் எங்கே இருப்பது என்பது முக்கியம் என்றதுக்கு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களால் ஆவினால் நிறைய முடியும். நான் எங்கள் இந்த மாதிரி வெளியூருக்கு நாங்கள் போகும்போது, பயணமாய் போகும்போது எங்களுக்கு ஹோட்டல் ரூம் கொடுக்கப்படும். ஹோட்டல் ரூமில் ஒரு ரூம் இருக்கும், இல்லை பசங்க அம்மா படுக்கிறதுக்கு இன்னொரு ரூம் இருக்கும். இப்போ ஜோதி காலையில் சீக்கிரம் எழுந்துருவான், நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இப்போ இவள் ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் என் ரூமில் லைட்டை போட்டு பண்ணானா நான் முழிச்சுக்குவேன். ஸோ இவன் என்ன பண்ணுவா, பாத்ரூமில் போய் வேதத்தை படித்து ஜெபித்து அங்கே ஆனந்தமாய் கர்த்தரை துதிக்கிற சத்தம் எனக்கு கேட்கும். நான் சுகமாக தூங்கிட்டு இருப்பேன். இப்போ எங்கிருந்தும் நம் இயேசுவை நாம் ஆராதிக்கலாம். பாத்ரூமில் ஆராதித்து கொண்டு இருப்பார். எனக்கும் என்னுடைய தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்படி இருந்தால் தான் நான் இயேசுவை நான் ஆராதிக்க முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய ஆவி எங்கே இருக்குதுன்றதான் முக்கியம். ஸோ இப்போ நம்மளுடைய ஆவி எங்கே இருக்கிறது முக்கியம் என்றால், நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியமான சத்தியம் என்னன்னா, இயேசுவும் நானும் ஒன்றாய் மாறிவிட்டோம். அந்த இயேசுவோடு நான் ஒருங்கிணைந்து விட்டேன் என்பதுதான் இயேசுக்குள்ளாக இருப்பது. இந்த ஒருங்கிணைப்பு நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி நடக்கிறது என்பதையும், பரலோகத்தில் இருக்கும்போது எப்படி நடக்கப் போகிறது என்பதையும் இதுக்கு ஒரு வசனம் இருக்கு.
அந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த தீமோத்தேயுவில் அதிகமான மனதை நாம் செலுத்தினோம். ஏன் செலுத்தினோம் என்றால், அந்த சத்தியம் சாதாரண சத்தியமாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமானது. அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் சொன்னேன். ஆனால் 9:30 மணி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வாரம் நாம் அந்த சத்தியத்தை இயேசுவோடு நாம் ஒருங்கிணைவது எப்படி நடந்தது அது? நீங்கள் இயேசுவோடு ஒருங்கிணைந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் இந்த கூட்டத்தில் நான் பேசுகிறதை கூட கேட்க முடியாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், தேவ ஆவி இல்லாமல் அப்பா பிதாவே என்று தேவனை நாம் கூப்பிடக்கூட முடியாது. இப்போ தேவ ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா, இந்த வசனங்களை எல்லாம் நாம் படித்து தேறின பிறகு அந்த ஆவியானவர் நம்மக்கிட்ட, நம்ம ஒவ்வொருத்தரும் யார் யார் நம்ம இந்த வசனத்தை கேட்கிறீர்களோ ஒவ்வொருக்கிட்டையும் பெரிய விதமாக கிரியை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் பெரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம். இப்போதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பிரசனமாகியது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை அடுத்த நிமிடம் எங்களுடைய மூச்சு நின்று போனாலும், உம்மோடு கூட சதா காலங்களும் இருக்கிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனால் ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வசனத்துக்கு பாத்திரவான்களாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் நடந்து கொள்ள கிரியை செய்யும் ராஜா. நாங்கள் மனம் திரும்பவும், அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தவும் எங்களுக்கு ஒரு புதிய ஆவியை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய ஞானத்தை இந்த வேளையிலே நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு இன்னும் தூரமாக போகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபையின் சத்தம் கேட்கட்டும். நீ கிரியை செய்யும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.